Good morning students, I am MRK. Today நம்ம பார்க்க போகிறது +2 Mathematics Unit 1 Properties 2. Unit 1ல Property 2 நம்மளாக க்ரியேட் பண்ணுற ப்ராப்பர்ட்டி. ஸோ புக்கில் இருக்காது, அதை எடுத்துக்கிட்டு இருக்காத. ஓகேயா, நமக்கு தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டியை நம்மளாக ஓனாக க்ரியேட் பண்ணி நான் உனக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளோக்கு எவ்வளோ நீ கஷ்டப்பட்டு படிக்கணுமோ அவ்வளோக்கு தான் சென்டம் எதிர்பார்க்க முடியும். கிரியேட்டட் சம் கேட்பாங்க, ஸோ ப்ராப்பர்ட்டி வச்சு தான் கேட்பாங்க. ஸோ நீ கொஞ்சம் படிச்சுக்கோ. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி, செகண்ட் ப்ராப்பர்ட்டி, அட்ஜாயின்டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு அட்ஜாயின்டு ஏ ஹோல் இன்வர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ப்ரூவ் பண்ணி பார்ப்போமா? ப்ரூஃப். ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கன்சிடர் பண்ணுவோம். 2 0 -1 5 அப்படின்னு வச்சுக்கோ. சும்மா நானே எழுதுகிறேன். அப்போ முதல்ல ஏ அட்ஜாயின்ட் ஏ இன்வெர்ஸ்ன்றது இருக்குது. ஃபஸ்ட்டு ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு தான் அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கணும். ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சா 1 டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு என்னது அட்ஜிஏ. சரிதானே? ரைட். அப்போ ஃபஸ்ட்டு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடி. இந்த கணக்கு ஏக்கி இது வேணால் ப்ராக்கெட்டை போட்டுக்க அப்படி. ரைட். டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிப்போம். டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ என்ன வரும்? 5 2s are 10 -0 அப்போ ஈக்குவல் டு 10. குட். இப்போ அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிப்போம். அட்ஜாயின்ட் ஏ என்ன வரும்? லீடிங் டயகனல் இன்டர்சேஞ்ச், அதர் டயகனல் சைன் சேஞ்ச். அவ்வளோதான். ரைட்டு. இப்போ நான் வந்து ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1/10 இன்ட்டு அட்ஜாயின்ட் ஏ 5 0 1 2. இப்போ இந்த ஏ இன்வர்ஸுக்கு அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்க போகிறேன். அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் அப்போ எப்படி வரும்? 1/10 லீடிங் டயகனல் இன்டர்சேஞ்ச், அதர் டயகனல் சைன் சேஞ்ச், விச் இஸ் ரிக்வயர்ட் ஈக்குவேஷன் நம்பர் 1. குட். அப்படி நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் வருவோம். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இடது பக்கம். நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் வர்றேன். ஆர்ஹெச்எஸ் அதே ஏன்ற மேட்ரிக்ஸ் தான். ஃபஸ்ட்டு அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிச்சிக்கோ. ஃபஸ்ட்டு அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடி. ஃபஸ்ட்டு அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிச்சின்னா லீடிங் டயகனல் இன்டர்சேஞ்ச், அதர் டயகனல் சைன் சேஞ்ச். நெக்ஸ்ட்டு அட்ஜாயின்ட் ஏ இன்வர்ஸ். அட்ஜாயின்ட் ஏ இன்வர்ஸ் அப்படின்னா ஃபார்முலா தகுந்தாப்பில் எழுதணும். 1 டிட்டர்மெண்ட் ஆஃப் அட்ஜாயின்ட் ஏ இன்ட்டு அட்ஜ் ஆஃப் அட்ஜிஏ. ஓகே, குட். இப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிக்கிறேன். சரிங்களா? டிட்டர்மெண்ட் ஆஃப் அட்ஜிஏ கண்டுபிடிக்கிறேன். 5 2s are 10 -0 ஈக்குவல் டு 10. ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த அட்ஜாயிண்ட்டுக்கு அகைன் ஒரு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறேன். அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயின்ட் ஏ அப்படின்னு கண்டுபிடிச்சா தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். அப்போ இந்த டிக் பண்ணியிருக்கேன்ல, அதிலிருந்து லீடிங் டயகனல் இன்டர்சேஞ்ச், அதர் டயகனல் சைன் சேஞ்ச். ஓகே, குட். அப்போ therefore அட்ஜாயின்ட் ஏ ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு, பார்த்துக்கோ, 1 டிட்டர்மெண்ட் ஆஃப் அட்ஜாயின்ட் ஏ என்ன வந்துச்சு? 10 இன்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் அட்ஜாயின்ட் ஏ 2 0 -1 5 which is required number 2. ரெண்டையும் கவனித்து பாரு. ஃப்ரம் 1 and 2 ஈக்குவலாக இருக்குது பாரு. வெரி குட். அப்போ ஃப்ரம் 1 and 2 ப்ரூவ் பண்ண சொன்னால் நீனா எடுத்து ப்ரூவ் பண்ணி காட்டணும். நீனா எடுத்து ஒரு லெட்டர்னு ஒரு இதை எடுத்து ப்ரூவ் பண்ணி பார்த்துக்கோ. குட். அதுதான் புத்திசாலித்தனம். ஒன்றும் இல்லோட கேட்கலாம். ஃப்ரம் 1 and 2 அட்ஜாயின்டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு அட்ஜாயின்டு ஹோல் இன்வர்ஸ். அட்ஜாயின்ட் ஏ ஹோல் இன்வர்ஸ் அப்படின்றத ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? நிதானமாக பார்த்துக்க. தேங்க்யூ.